கருடம் எடுத்துங்க. இந்த தலைப்பகுதி வந்து அப்படியே கிள்ளி எடுக்கும்போது இந்த குடல் சேர்த்து வரும் பாருங்க. குடல் தோல் சேர்த்து வரும். நல்லா பாருங்க. இந்த குடல் தோல் ரெண்டு சேர்த்து வரும். இந்த சைடில் உள்ள ரக்கைகள்லாம் நிறைய வரும். ரக்கைங்களாம் நிறைய வரும். மேல் பக்கம், கீழ் பக்கம், பின்னாடி வால் பக்கம் கீழே, வால் பக்கம் மேலே அப்படின்னு இந்த ரக்கைங்களாம் நிறைய வரும். இந்த ரக்கையெல்லாம் சுத்தமாக எடுத்துருந்துங்க. பார்த்தீங்களா, இந்த பக்கம் குடல் பகுதி வந்து சுத்தமாக எடுத்துருங்க. சுத்தமாக எடுத்துறதால கசப்பு தன்மையோ வேறு மாதிரி டேஸ்ட் இல்லாமலோ இருக்காது. நல்லா டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கும். அதே போல் வரல வழி பாருங்கள். பகுதி காலி அப்படியே கிள்ளி எடுக்கும்போது இந்த குடலையும் சேர்த்து எடுத்து வந்துடும். கருப்பு கலருக்கு ஒரு குடல் கருப்பாக இருக்கும், அதையும் சேர்த்து எடுத்து வந்துடும். இப்போ குடல் வந்துச்சு, எக்ஸ்ட்ரா தோல் கூட வந்துடுச்சுங்க. ஓகேங்களா. இப்போது இந்த வாழை கட் பண்ணிடணும். வாளுக்கு மேலே ரெக்கை, கீழ் ரெக்கை, சைடு ரெக்கைன்னு இது நிறைய ரெக்கைகள் வரும் இல்லை. இது வந்து எல்லாத்தையும் க்ளீனாக வந்து எடுத்துடணும். இந்த முள் இருக்காதுங்க, முள் இல்லாத கருவாடு. இது பாம்பேலேருந்து இது வருதுங்க. இந்த கருவாடு இது கொம்புலி மாஸ் கருவாடுன்னு பேர் இருக்குது. ஆனால் முள் இல்லாமல் டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் அப்பப்போ ட்ரை பண்ணுவோம். அதுதான் இந்த தலையை கிள்ளி இருக்கும்போது இந்த குடல் சேர்த்து வந்துடும். இந்த குடல் வந்துட்டால் தான் வரல கூட குடல் நம்ம தனியாக எடுத்துடணும். எடுத்துட்டா நம்ம டேஸ்ட் அருமையாக இருக்கும். அதே போல் இந்த ரக்கைகள்லாம் வந்து எடுத்துக்கணும் க்ளீனாக. மேல் ரெக்கை, கீழ் ரெக்கை, சைடு ரெக்கைன்னு ரெக்கைகள் நிறைய இடத்துல இருக்குது. எல்லா ரெக்கையும் அப்படி க்ளீனாக எடுத்துருங்க. சுத்தமாகிடுச்சு கருவாடு. க்ளீனாக கட் பண்ணிட்டு கழுவிட்டு சூப்பரான ஃப்ரை செய்ய போகிறோம். ஓகேங்களா. கருவாடு வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கும். டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். மெயினாக அதை க்ளீன் பண்ணுறது தான் முக்கியமாக கற்றுக்கணும். இல்லை க்ளீன் பண்ணுறது முக்கியமாக கற்றுக்கணும். ஓகேங்களா. ரக்கைகள் எல்லாம் சூப்பராக இதே போல் எல்லா கருவாடும் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை கட் பண்ணிக்கலாம்.